السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: إلا من تاب وآمن وعمل صالحا فأولئك يبدل الله سيئات حسنات. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى عفاك بوجه طلق، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியினும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா ஷஅபானுடைய மாதத்தில் 2வது ஜும்மாவில் நம்மை இங்கு அமர செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஷஅபானுடைய பரக்கத்தை, ரஹ்மத்தை அல்லாஹ் நம் எல்லோருடைய குடும்பங்களின் முழுவதுமாக வழங்குவானாக. ஆமீன். அடுத்து வரும் ரமலானுடைய மாதத்தை செஹத்தி சலாமத்தியோடு அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நசீபாக்குவானாக. ஆமீன். நன்மைகள் நம்மை எப்போதும் பாதுகாக்கும் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை முழுவதுமாக எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மென் மக்களே, நாம் இந்த உலகத்தில் 2 விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் 2 விதமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, நன்மைகளை செய்யக்கூடிய கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றொன்று, தீமை செய்யக்கூடிய கூட்டமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 கூட்டங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு உண்மை அடங்கியிருக்கிறது. நன்மை செய்யக்கூடிய கூட்டம் கண்டிப்பாக அது போய் சேரக்கூடிய இடம் சொர்க்கம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 2வது, தீமை செய்யக்கூடிய அந்த கூட்டம் கண்டிப்பாக போய் சேரக்கூடிய இடமும் நரகம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவான். சொர்க்கவாதியை நரகவாதியாக ஆக்குவான், நரகவாதியை சொர்க்கவாதியாக ஆக்குவான். அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கவாதியாக ஆக்குவானாக. மேலான பெருமக்களே, இந்த நன்மை செய்யக்கூடிய கூட்டத்தில் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை சற்று சிந்தனையோடும் அறிவுபூர்வோடும் தொலைதூக்கு பார்வையோடும் அந்த நன்மைகளை செய்தார்கள் என்றால் நன்மைகள் நம்மை எப்போதும் பாதுகாக்கும். ஒரு கடமைக்கு பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்ச உடனே சாப்பாட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பள்ளிவாசலுக்கும் மற்ற அமல்களுக்கு நாம வாழாம செய்கிற அமல்களை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் உணர்ந்து அந்த அமல்களை செய்கின்ற பொழுது நாம் செய்த அந்த நன்மைகள் நம்மை வாழ்நாள் முழுக்க நம்மை பாதுகாக்கும். இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த 2 நிலையிலும் சற்று தளர்ந்து விட்டது. நன்மை செய்யக்கூடிய மக்கள் கொஞ்சம் நன்மை செய்கிறார்கள், அதே நேரத்தில் தளர்ந்தவர்களாக கொஞ்சம் ஏனோ தானம் செய்யக்கூடிய ஒரு சூழலில். 2வது, தீமை செய்யக்கூடிய அந்த கூட்டம் தீமை செய்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு முழுவதுமாக பயப்படுவதே கிடையாது. மேலான பெருமக்களே, இந்த 2லும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நன்மை செய்தவர்கள் அதனுடைய பலனை கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் பார்ப்பார்கள், கண்டிப்பாக பார்ப்பார்கள்.
அதே போன்று தீமை செய்தவர்களும் தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் செய்த அனைத்து தீமைக்குண்டான பிரதிபலனை, அதனுடைய தீமையினுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக ரூஹை விடுவதற்கு முன்னால் அனுபவிப்பார்கள். இது உண்மை, யதார்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நன்மை செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அந்த நன்மை மூலம் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்குது என்பதை மறந்தவர்களாக நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு நான் உங்களை பாதுகாக்கிறேன். உங்களை நான் படைத்து விட்டேன் என்பதற்காக வேண்டி நான் நேரடியாக ஒரு அடியான் என்ற தொடர்பு பாதுகாப்பதை விட, நான் எஜமான நீ அடிமை, அந்த அடிப்படையில் நான் சொன்ன கட்டளை நீ நிறைவேற்றுகின்றால் நான் உன்னை முழுவதுமாக பாதுகாக்கிறேன். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், மஹஃபல். மஹஃபல் என்று சொன்னால் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் இந்த உம்மத்துக்கு இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது. இந்த உம்மத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். என்ன வாய்ப்பு இல்லை, என்ன வசதி இல்லை. ஒரு காலகட்டத்தில் கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு 2025 யாரும் பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லோருக்கும் அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கிறான். நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறான். சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று நம்மை விட்டு மறந்து விட்டு, நம்மை விட்டு போய்விட்டது. அதுதான் மஹஃபல். பாதுகாப்பு இல்லை. நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மை சுற்றி வாழக்கூடிய நண்பர்கள் அண்டை வீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்ப எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் ஒரு அச்சத்தை இன்றைக்கு இந்த சமூகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனமும் பாதுகாப்பை இழந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் ரோட்டிலே ஒரு பெண் நடந்து போக முடியாது. கடுமையான முறையில் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வார்கள், கூட்டு பலாத்காரம் செய்வார்கள். இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு ரோட்டில் ஒரு ஆணு கூட நடந்து போக முடியாத அளவுக்கு, ஒரு வாலிபர் நடந்து போக முடியாத அளவுக்கு, ஒரு சிறு பாலகர் நடந்து போக முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனித சமூகத்தில் சில பேர் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காசும் பணமும் கொடுத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு தவறுகள் துணிச்சலாக துணிந்து கிடக்கிறது. அதைத்தான் மையப்படுத்தினோம். இன்றைக்கு இந்த உம்மத்திற்கு எல்லா வசதிகளும் அல்லாஹ் தந்திருக்கிறான். மஹ்ஃபல் என்ற பாதுகாப்பை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தரவில்லை. அந்த பாதுகாப்பை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆகி அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அந்த அமல்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருகிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் அழகா பேசுவான். நிச்சயமாக தொழுகை இருக்கிறது, அது மானக்கேடான காரியத்திற்கு உங்களை பாதுகாக்கும். ஒருவன் 5 நாள் தொழுகை தொடர்ந்து தொழுதார் என்று சொன்னால் அவன் திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், கூலிக்கு காசு பணத்தை ஏவப்பட்டு அதற்காக தீமைகளை செய்ய மாட்டான், தவறான வழியிலே அவன் வாழ்க்கையிலே போக மாட்டான். மானக்கேடான விஷயத்தை விட்டு அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான் என்பதா குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறானே. இன்னைக்கு மானக்கேட்டிலே மாட்டிக்கொண்டு பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்தோடு இரவிலும் பகலிலும் வாழக்கூடிய ஒரு பயந்த சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் நாளடைவிலே உருவாகி கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் உள்ள பையன் எப்ப என்ன பிரச்சனையை வாங்கிட்டு வருவான், நம்ம வீட்டில் உள்ள பொண்ணு என்ன பிரச்சனை எப்ப வாங்கிட்டு வர்றோம், காலேஜுக்கு போன, பள்ளிக்கூடத்துக்கு போன, வேலைக்கு போனவன் எந்த பிரச்சனையோட வீட்டுக்கு வருவான் என்ற ஒரு பதட்டத்தோடு தான் இன்றைக்கு இஸ்லாமிய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை நீங்கள் தொடர்ந்து தொழுவுங்கள், குடும்பத்தில் எல்லோரும் தொழுவுங்கள், அது உங்களை பாதுகாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த 2 சம்பவங்கள், அந்த 2 சம்பவங்களும் நன்மைகள் நம்மை எப்போதும் பாதுகாக்கும் என்பதற்கு உதாரணமாகவும் எல்லா காலத்திலும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும். முதல் சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக வேண்டி தன்னுடைய சஹாபாக்களை தயார் செய்கிறார்கள். தபூக் போர் எப்படிப்பட்டதாக இருந்தது? இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா போர்களை போன்று அது நடக்கவில்லை. அந்த போரிலே சஹாபாக்கள் ரொம்ப பலகீனவாதிகளாக இருந்தார்கள். ஆள்பலம் இல்லை, பணபலம் இல்லை, ஆயுதப்படை இல்லை, வாகன வசதிகள் இல்லை, நல்ல உடல் தடாகத்து கொண்ட சஹாபாக்களை பார்க்க முடியாது, பலகீனவாதிகளாக பார்க்க முடிக்கப்பட்டது. ரோமிலிருந்து ஒரு படை
மதீனாவை தாக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு செய்திகள் எட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு உள்ள முஸ்லிம் போர்வையில் சில பேர் முனாஃபிகளை போன்று நாங்க துவா செய்யறோம், நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு காசும் கொடுக்காம எந்த விதமான வழியும் உண்டாக்கி தராம வெறுமனே வெட்டு வார்த்தைகளை பேசிக்கொண்டு முஸ்லிம் என்ற போர்வையில முனாஃபிக்குகளா வாங்க அப்படி ரசூலுல்லாஹ் பின் வாங்காமல் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் படையெடுத்து மதீனாவுக்குள் வந்தாலும் நாம் அவர்களை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டினார்கள். மதீனா 10 ஆண்டு காலம் கடுமையான பஞ்சத்திலும் கடுமையான பசியிலும் இருந்த காலகட்டம். 1000க்கும் மேற்பட்ட ராணுவம் வைத்திருந்த இஸ்ரேல், 1000க்கும் மேற்பட்ட ஆயுத பலம் வைத்திருந்த ரோம் படையினர்கள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டி ஒரு ஆலோசனை செய்தார்கள். நாம் போருக்காக புறப்பட இருக்கிறோம், அதனால் இன்னைக்கெல்லாம் ஒரு போர் நடக்குதுன்னா கவர்மெண்ட் தான் அது ஃபுல் செலவு எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்துல மரபு எப்படின்னா போருக்கு புறப்படக்கூடியவர்கள் சொந்த காசு பணங்களை எடுத்து வரணும், சொந்த காசுகளை எடுத்தாந்து சொந்த பணங்களை எடுத்தாந்து போருக்காக செலவு செய்யணும். அதனால இந்த போருக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது, எல்லோரும் தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை செய்யுங்கள் சொல்லி சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் போனாங்க, தங்களால முடிந்த பொருட்களை கொண்டு வந்து பெருமானார்ட்ட கொடுத்தாங்க. தெரிந்த வரலாறு தான். உமர் வந்தார்கள். யா உமர், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் சொத்தில பாதி நான் வீட்டில் வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சொல்வது யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மீதியை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தார்கள். அபூபக்கரே, நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என் வீட்டிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு என் வீட்டில் எவ்வளவு இருக்கிறது நான் அத்தனையும் எடுத்து வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இந்த இடத்துல நிறைய பாடங்களும் படிப்பிலும் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. ஒன்று, ஒரு மார்க்கத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வருகின்ற பொழுது சஹாபாக்கள் பாதியும் கொடுத்து விடுவார்கள், மொத்தத்தையும் கொடுத்து விடுவார்கள், இல்லை என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர்களை பார்த்து, எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்கள் வீட்டிலே விட்டுவிட்டு உங்கள் பொருளாதாரத்தை தீனுக்காக கொடுத்து விட்டீர்களோ, அபூபக்கரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று விட்டீர்கள். அப்பதான் உமர் அந்த வார்த்தையை சொன்னாங்க, உங்களை முந்தணும்னு நினைக்கிறேன், முந்தவே முடிய மாட்டேங்குது, நான் என்னென்னவெல்லாம் ட்ரை பண்றேன், என்னென்னவெல்லாம் போராடுறேன், அமல்ல எப்படியாவது உங்களை முந்தி போகணும், எப்படியாவது நீங்க என்னுடைய பலகீனத்தை தெரிஞ்சுட்டு நீங்க முந்திக்கிறீங்களே. இந்த வரலாற்றுல மார்க்க உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், அபூபக்கர் அவர்கள் வரலாற்றில் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அபூபக்கர் என்றுதான் அவருக்கு பெயர். சித்திக் என்ற பெயர் பெருமானாரை அவர்கள் உண்மைப்படுத்தியதால் ரசூலுல்லாஹ் சித்திக் என்ற பெயரை அழைத்தார்கள். வரலாற்றில உண்மையாளர், உயர்வானவர், மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற பெயரை பெற்ற அபூபக்கர் இந்த காசு கொண்டு வந்து கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் பேக் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வரலாற்றில் உங்க பேர் அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அபூபக்கர் அலி ஆருயர் நண்பர், பெருமானாருக்கு உற்ற தோழர் என்று நிறைய பேசுகிறமே, இந்த எந்த புகழும் இன்றைக்கு பயான்களே பேச முடியாத ஒரு சூழல் உண்டாயிருக்கும். அன்னைக்கு அபூபக்கர் செய்த ஒரு அற்புதமான காரியம், பெருமானார் கேட்டால் என்பதற்காக வேண்டி சொத்து பத்துக்களை அத்தனை செல்வங்களையும், அதுவும் நன்மைதான், எடுத்தாந்து கொடுத்தார்கள் பாருங்கள். எந்த அடிப்படையிலே? நன்மையின் அடிப்படையிலே. அந்த நன்மைதான் அபூபக்கருடைய வரலாற்றை பாதுகாத்தது, அபூபக்கருடைய பெயரை பாதுகாத்தது, அபூபக்கருடைய கண்ணியத்தை பாதுகாத்தது. கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் குறைத்து விட்டால், அல்லது அபூபக்கர் அன்றைக்கு குறைத்து இருந்திருந்தால், இன்றைக்கு அபூபக்கர் அவர்கள் வரலாற்றிலே ஒரு சிறப்பு மிக்க சகாப்தமாக நம்மளால் பார்த்திருக்கவே முடியாது. மேலான பெருமக்களை நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அந்த தபூக் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபியும் தங்களால் முடிந்த உதவிகளை இந்த மார்க்கத்துக்கு செய்தார்கள். எனவே நன்மை எது செய்தாலும் நன்மையின் அடிப்படையில் செய்ய வேண்டும். அந்த நன்மை தான் நம்மளை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தில் நாம் செய்ய வேண்டும். யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. இந்த நடிகர்ல ஒரு பைத்தியம் ஒண்ணு இருக்குது. அந்த பைத்தியம் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தது, யாரும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க, மேல இருந்து யாரும் வர மாட்டாங்க, உன் அறிவு கேட்டலன்னா கம்முன்னு உட்காருறா,
உன் புத்திக்கு வரல வாயை மூடிட்டு வைப்பாரு. அவன் சொல்றான், இந்த சமுதாயத்தை வெளியே எடுக்கிறான். நமக்கு ஒண்ணுன்னா யாரும் வரமாட்டாங்க, நேரத்துல ஒண்ணும் வராது, நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். சரியான விஷயம் தான், நம்மளை நாம் தான் பாதுகாக்கணும். நாம் செய்த நன்மையா நம்மளை பாதுகாக்கணும். உனக்கு ஈமான் இல்லாதனால நீ விளங்காம பேசுற. ஈமான் உடையவா இருந்திருந்தா நாம் செய்ய நன்மை தான் நம்மளை எல்லா காலத்திலும் பாதுகாக்கும். மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக உதவி கேட்கிறார்கள். உங்களில் யாராவது உதவி செய்ய முடியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு உடனே எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் 100 ஒட்டகங்களை நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அன்னைக்கு சவுதி அரேபியாவில ஒரு சிகப்பு ஒட்டகம் ஒருத்தர் வீட்டுல இருந்துச்சுன்னா அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். 100 ஒட்டகங்களை தர்றாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்திருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. 2வது அறிவிப்பு, வேற யாராவது உங்கள உதவி செய்ய இருக்கிறீங்களா? 2வது அதே உஸ்மான் ரலியல்லாஹு எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் நான் 200 ஒட்டகங்களை தருகிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ஏத்துக்கிட்டாங்க. 3வது முறையா உங்கள யாராவது உதவி செய்ய இருக்கிறீங்களா கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு உஸ்மான் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நான் 300 ஒட்டகங்களை தருகிறேன். சொன்னதுபடி 300 ஒட்டகங்களை அந்த தபூக் போருக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தந்தார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவும் பரக்கத் என்ன தெரியுமா? உஸ்மானுடைய பெயர் இன்றைக்கு ஒவ்வொரு தராவியாவுடைய 2 ரக்காயத்துல அவர்கள் பெயரை சொல்லாமல் ஹாஃபிஸாவும் எந்திரிக்க முடியாது, பின்னாடி தரக்கூடிய மாமூன்களும் எந்திரிக்க முடியாது. 2 ரக்காயத்துல முதல் 4 ரக்காயத்துல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா என்ற அந்த தஸ்பீஹை நாம ஓதுகிறோமே, இன்னைக்கு வரலாற்று அவங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? வாழ்றது முக்கியம் இல்லைங்க, வரலாற்றுல இடம் பிடிக்கணும், நம்மை பற்றி வரலாறு பேசணும். அப்படிப்பட்டவர்களாகத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அடிப்படையில 300 ஒட்டகங்கள் தந்தார்கள்? இந்த 300 ஒட்டகங்களும் 2 நோக்கம். ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டு விட்டார்கள். மற்றொன்று, நன்மையின் அடிப்படையிலே நான் தருகிறேன், வேற எதுவுமே கிடையாது. தந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற அங்கீகாரத்தை குர்ஆனிலே பெற்றார்கள். நன்மைதான் எல்லா காலகட்டத்திலும் இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கும். பிற சமயத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும், அது தக்க சமயத்துல உயிர் காக்கும். அது அவங்கள புண்ணியம். நீ என்ன புண்ணியம் பண்ணியோ, இன்னைக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணியா, உன்னை அந்த சாமி தான் காப்பாச்சு, உன்னை அந்த பெரியவங்க தான் பாதுகாத்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம இஸ்லாத்துல அதை நன்மை சவாபுன்றோம். மேலான பெருமக்களே, இந்த நன்மை இந்த சவாபும் தான் இந்த உம்மத்திற்கு பெரிய அரணாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, 1,00,000 நன்மையாக இருந்தாலும் சரி, அந்த நன்மைகள் தான் நம்மை இந்த உலகத்தில் கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய துணையாக அரணாக இருக்க போகிறது. நாம் மரணித்து கபருக்கு போனாலும் அந்த நன்மை தான் நமக்கு துணையாக இருக்கும். நாம் கபர் வாழ்க்கை கடந்து மறுமைக்கு போனாலும் அந்த நன்மை தான் கேள்வி கணக்குக்கு லேசாகும். நாம் கேள்வி கணக்கை கடந்து சுவனத்திற்கு போகக்கூடிய சிராத்தல் முஸ்தகின் பாலத்திற்கும் அந்த நன்மை தான் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நன்மை தான் இந்த உம்மத்து செய்யாமல் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் தொழுகிறோம்? தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் கூட தொழுகாத முன்னின்ற நம்மில் எத்தனை பேர்? ஒருத்தர் போய் வேடிக்கையா கூப்பிட்டாங்களா, ஏன்பா தொழுவ மாட்டுங்கிற, தொழுகாமல் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அப்ப அந்த மனிதன் சொல்லுகிறாரு, மூமின், நான் திருடலைங்க, நான் பொய் சொல்லலைங்க, நான் விபச்சாரம் பண்ணலைங்க. எப்பா நீ திருடல, பொய் சொல்லல, விபச்சாரம் பண்ணல, நீ தொழுகாம இருக்கிற பாரு, அதுவே பெரிய பாவம் சொன்னாங்க. நாம விளங்கிக்கிட்டோம், திருடணும் தான் போய் தொழுவணும், பாவம் செஞ்சவங்க தான் அல்லாஹ் போய் வணங்கணும், தப்பு செஞ்சவங்க தான் அல்லாஹ்ட்ட மன்றாடணும், மண்டிடணும், தௌபா செய்யணும். அது கிடையாது கான்செப்ட். நீங்கள் தொழுகாமல் தொழுகை நேரங்களில் வீடுகளில் இருந்தால், கடைகளில் இருந்தால் நீங்கள் பெரிய பாவி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பாவிக்கு போய் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒரு சபையில கண்ணியப்படுத்தி, நீங்க தான் வரணும் தலைவரே, உங்களை தான் நாங்க மையப்படுத்தி இருக்கிறோம். பாவியை ஒரு சபைக்கு அழைக்கிறோம். தொழுகாளிகளை மதிக்கப்படுவது கிடையாது. தொழுகாளிகளை மதிக்கப்படாத சமூகம் என்றைக்கும் முன்மாதிரியான சமூகமாக இருந்ததில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வார், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்தி ஹஸனாத்தின். அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், எவர்கள் பாவத்தை விட்டுவிட்டு தௌபா அல்லாஹ்வின் பக்கம் செய்து ஈமானை கொண்டு அல்லாஹ்வை வணங்கி அமல்களை செய்கிறார்களோ, அந்த அமல்தான் அவர்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் போக்கிவிடும்.
நமக்காக யாருமே கையை தூக்கி அல்லாஹ்கிட்ட என் கூட பிறந்த அண்ணன் அவர் கடந்த கால பாவத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன், எந்த தம்பியாவது கேட்டாலும் சொல்ல ஒருத்தர் கை காட்டுங்களா? இந்த கூட பிறந்த தங்கச்சி யாரையாவது கை காட்ட சொல்லுங்களா? கூட பிறந்த ஒட்டி பிறந்தவர்களே நமக்காக துவா செய்ய மாட்டார்கள். நமக்காக யாருமே செய்யாத இந்த உலகத்தில் நமக்கு நாம் தான் துவா செய்ய வேண்டும், நமக்கு நாம் தான் மன்றாட வேண்டும், நாம் தான் அல்லாஹ்விடத்திலே கட்டி அணைத்து அவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நீங்க என் பக்கம் வந்துட்டீங்கன்னா, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா, நீங்க கடந்த காலங்கள மூட்டை மூட்டையா பாவம் பண்ணிருப்பீங்கல்ல, அதுக்கு நிறைய பேர் மனசுல நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நான் ஆரம்பத்துல சொல்றது போல பாவம் எல்லா பாவம் செஞ்சாலும் பாவம் கிடையாது, தொழுகாம இருக்கிறதே பெரிய பாவம் தான். அதுவே மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறோம். போன ரமலான்ல பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் இந்த வரப்போது ரமலான் இனி வர இருக்கிறார்கள் சொன்னா, ஒரு வருஷ தொழுகை மூட்டை மூட்டையாக வச்சிருக்கிறோமே, இந்த மூட்டையுடைய பாவத்தை எப்படி கரைக்க போறோம்? எப்படி குறைக்க போறோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் கடந்த கால பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். எப்ப அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டானோ, அல்லாஹ் அடுத்து சொல்றான் அந்த ஆயத்துல, மன்னிக்கப்பட்ட நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நன்மையை தொடர்ந்து செய்கின்ற பொழுதுதான் அந்த நன்மையை கொண்டு உங்களை பாதுகாக்க முடியும். நன்மை இல்லாமல் பாதுகாக்க முடியாது. எத்தனை அதிகாரிகள் சொல்லுவார்கள், கொடுக்கிறது நீ கொடுக்காதான் நடக்கிறது நடக்கும் சொல்றாங்களா இல்லையா? எல்லாமே கரெக்டா இருந்தாலும் கூட கொடுக்கிறது கொடுத்துடு. அதுபோல அல்லாஹும், நீ சரியானவனாக இரு, நேர்மையானவனாக இரு, ஞானமானவனாக இரு, அது பிரச்சனை இல்லை. என்னை வணங்கக்கூடியவனாக, என்னை தொடரக்கூடியவனாக, எனக்கு முழுவதுமாக அடிபணிந்து நடக்கக்கூடியவனாக, அமல்களிலே நன்மைகளிலே நீ முன்னேறி செல்ல வேண்டும். அதற்குத்தான் சஹாபாக்களுடைய உதாரணங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், லா தஹகிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன், எந்த ஒரு சாதாரண சின்ன அமலை கூட லேசா கருதிராதீங்க. இதுல என்ன என்ற போது இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் திக்ர் நடைபெறும், ஒரு சின்ன ஏழால் அதை புறக்கணிச்சுட்டு போனா யாருக்கு எந்த நஷ்டமும் இல்ல, அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டம் இல்ல. புறக்கணிச்சுட்டு போறீங்க பாருங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். அதை விளங்கிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நாம் அந்த அமலை உதாசீனப்படுத்தணும்னா பின்னால ஒரு விபத்து ரெடியா காத்துட்டு இருக்கோம். நான் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நன்மைகள் தான் நம்மளை பாதுகாக்கும் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வலவ் அன் தல்க அஃபாக பிவஜ்ஹின் தல்கின், நீங்க அப்படி சின்ன விஷயத்தை நீங்க அசட்டியா குறைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த கடந்தவருக்கு பின்னால் உங்களுக்கான ஒரு மோசமான நிலையை உங்களை தவிர யாராலும் அடைஞ்சு கொள்ள முடியாது. நமக்குன்னு எழுதப்பட்டது இருந்தா அது நம்ம தலையில தான் வந்து விழும். ஒருத்தர் தலையில தேங்காய் விழுந்து இருந்தா யாரும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான பெருமக்களே, அல்லாஹ் முழு குர்ஆன்ல 6666 வசனங்கள்ல நீங்க கம்ப்ளீட்டா தர்ஜுமா படிச்சுட்டு என்ன அதுல ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வே சொல்றான், நீ ஃபில்டர் பண்ண லேட் ஆகும், நீ பண்ண மாட்ட, நானே சொல்றேன். 3 விஷயங்களை சொல்லுகிறேன். ஒன்று, குர்ஆன் சொல்லக்கூடிய ரத்தின கருத்து என்ன தெரியுமா? மறுமைக்காக உன் அமலை நீ தேடிக்கொள். மறுமை ஒன்று இருக்கிறது, அதற்காக உன் அமலை துன்யாவில் தயாரிச்சுக்கோ. இரண்டாவது, அந்த மறுமையிலே நீ சுவனம் போக வேண்டும், அந்த சுவனத்துக்கான அமலையும் தேடிக்கொள். மூன்றாவது, இந்த உலகத்தை நீ நம்பிட்டு வாழ்ற, இந்த உலகம் உன்னை கை கொடுக்காது, இந்த உலகம் உன்னை ஏமாத்திடும், இந்த உலகம் உன்னை கண்டிப்பாக ஏமாத்தும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் குர்ஆனுடைய ஒட்டுமொத்த ரத்தின சுருக்கம். மறுமைக்கான அமல் நம்மள்கிட்ட வரணும், சொர்க்கத்துக்கான அமல் வரணும். இந்த உலகத்துக்கு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, என்ன கடை காப்பாத்தும், எனக்கு என் பெத்த பசங்க காப்பாத்துவாங்க, எனக்கு அன்பா இருக்கிற என் உயிராகிற மனைவி என்ன பார்த்துப்பா கடைசி வரைக்கும், என் சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்க, என்னுடைய சொத்து பத்தி இருக்கு, என்னுடைய ஆஸ்தி இருக்கு, என்னுடைய அதிகாரம் இருக்கு, என்னுடைய திறமை இருக்கு, இப்படி எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இது எதுவுமே நம்மளை பாதுகாக்காது. அல்லாஹ் அதுதான் சொல்ற, இந்த மூன்றுல 2 எடுத்துங்க. ஒண்ணு ஆகிரத்துக்கான நன்மை, 2வது சுவனம் செல்வதற்கான நன்மை. அப்படிப்பட்ட ஷாபானுடைய மாதத்தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மேலான பெருமக்களே, உண்மையான இன்பம் எதுல இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல கிடையாது. உலமாக்கள் சொல்லுவார்கள், இந்த உலகம் சிற்றின்பம் என்பதாக சொல்லுவார்கள். சிற்றின்பம் ஒரு 2 நொடிதான். இந்த உலகத்துல ஒரு உயிர் வருவதற்கு எப்படி ஓரிரு நொடிகள் இன்பத்தை நாம் அடைகின்றோமோ, அந்த ஓரிரு நொடிகள் தான் இந்த உலகத்தின் இன்பம். அல்லாஹ்
தனி மனிதர் அனுபவிக்கக்கூடிய அடையக்கூடிய ஓரிரு நொடிகள் இன்பத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். இதுதான் இந்த உலகத்துல சிற்றின்பம். பேரின்பம் என்ன தெரியுமா? நீ சொர்க்கத்தை பார்த்துட்டே ருசிக்க உலகத்தையே மறந்துடுவ. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். சொர்க்கத்துக்குள்ள உன்னை உள்ள கொண்டுட்டு போய் வெளியே வந்துட்டா உலகத்துல என்ன இன்பம் அனுபவிச்ச? உலகத்துல நான் எந்த இன்பமும் அனுபவிக்கல. 80 வருஷம் வாழ்ந்திருப்பாரு, அப்படியே பேசுவான். ஒரு இன்பம் கூட அனுபவிக்கல உலகத்துல. ஏன்? சொர்க்கம் இன்பம், பேரின்பம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்துல எதுவும் பேரின்பம், எல்லாம் சிற்றின்பம், எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாம் மறைந்து போகக்கூடியது. அல்லாஹ் சொல்லுவான், வசாரியோ இலா மகஃபிரத்தின், வசாரியோ இலா மகஃபிரத்தின், விரைந்து செல்லுங்கள். இந்த ஆயத்துக்கு இந்த உண்மத்தை எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க? வசாரியோ, விரைந்து செல்லணும்னு வாகனத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. நீ வேகமா போறியா? உன்னோட நான் வேகமா போறேன். அவரை விட ஆம்புலன்ஸ் வேகமா போகுது, அவரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வேகமா போனதுனால. வேகம் எல்லா காலத்திலும் கை கொடுக்காது, விவேகம் தான் கை கொடுக்கும். வசாரி என்ற வார்த்தைக்கு துனியாவில ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறது கிடையாது. நீ 2 பங்களாவா, நான் 4 பங்களா, நீ 4 காரா, நான் 8 காரு, உனக்கு 1 கோடியா, எனக்கு 2 கோடி, உன்னை தலைவரும் கூப்பிடுவாங்களா, என்ன பாரு இப்ப மந்திரியும் கூப்பிடுவாங்க. இப்படி உலகத்துல சாரியும் துன்யாவுக்காக முந்த வேண்டாம். அல்லாஹ் அதுக்கு சொல்றான், சாரி என்பதற்கு துன்யா வார்த்தை எடுக்காதீங்க, சாரி என்பதற்கு இலா மகஃபிரத்தின், பாவ மன்னிப்பின் பக்கம் அர்த்தம் எடுக்கிறான் அல்லாஹ். நீங்க பாவ மன்னிப்பின் பக்கம் வேகமாக விரைந்தால் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அல்லாஹ் பொருந்துகிற மாதிரி நன்மைகள் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அல்லாஹ் பொருந்துகிற நன்மை என்ன? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தேடி தேடி போய் உதவி செய்யறது. இந்த 3 தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். 5 வேளை தொழுவணும், அவனுக்காண்டி பட்னியா வரகணும், கஷ்டப்படுறவங்க உதவணும். இதுதான் அல்லாஹ்வுடைய முதல் கான்செப்ட். அல்லாஹ் இதைதான் துனியாவில செஞ்சுட்டு இருக்கிறான் காலம் முழுக்க. அதை தன் அடியார்களையும் செய்ய சொல்லுகிறான். இந்த 3ல தான் நன்மைகள் அடங்கி இருக்கு. இந்த நன்மைகள் தான் நம்ம எல்லா காலத்திலும் பாதுகாக்கும். இதை நாம செய்யறோமா? 5 வேளை தொழுகிறோமா? இன்னைக்கு சரியா தொழ முடியுது நம்மளால? ஒரு வெளியே போற நாம பட்டனை முன்ன பின்ன மாத்தி போட்டுட்டா, நாம கவனிக்காம போயிட்டா கூட நம்மள கவனிக்கிறவங்க என்னக்கு எப்படி போறீங்க, ஒன்னே ஒன்னே சரி சரிமையில அந்த தவற. சாதாரண ஒரு பட்டன் முன்ன பின்ன போட்டாலே அதை சரி செய்யக்கூடிய நாம் நாள் முழுக்க தொழுகாமல் உலகத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த தவறை என்னைக்கு சரி செய்ய போறோம்? யார் எந்த வாழ்நாளில் வாழ்ந்தாலும் தொழுகைக்கான நேரம் வந்துட்டா, தொழுகை விட இந்த உலகத்துல பெருசு ஒண்ணு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கால் வீங்கிற அளவுக்கு சஹாபாக்கள் நபிமார்கள் தொழுதார்கள். நம்ம என்ன அப்படியா தொலை சொல்றான் அல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாமத்துல சிறந்த இமாமத் என்ன தெரியுமா? யார் தொலை வைத்தால் ரத்தின சுருக்கத்தோடு தொலைப்பார்களோ அவர்கள் இமாமத்து தான் சிறந்தது. அவருக்கு பக்கரா தெரிஞ்சுங்க நின்றுட்டு ஓதலாம முழுக்க, அவர் ஓடுவார் நின்று பின்னாடி நிக்கிறவங்க நிக்கணும்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இமாமத்துல சிறந்தது அழகான சுருக்கத்தோடு தொழுகிய ரொம்ப சிம்பிளா முடிக்கிறது. வளவளா கொலகலம் இழுத்துட்டு இருக்க கூடாதுன்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையில கூட ஆயத்து வரலன்னா டக்குன்னு ருக்குவுக்கு போயிடும் ஷரியத்து சொல்லுது. அதுலயே அந்த ஆயத்து நான் ஓதாம ருக்குவுக்கு போக மாட்டேன் நின்றுட்டு இருந்தா தொழுகை பசாதாகிவிடும். மேலான பெருமக்களே, நன்மைகள் தான் நம்மை எப்பொழுதும் எல்லா காலத்திலும் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடந்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பனு இஸ்ரவேல்ல ஒரு மனிதன் இருந்தான், கெட்ட மனிதன். அவன் என்ன செய்வான்னா ரொம்ப மோசமான, ரொம்ப மோசம். இன்னைக்கு நம்மளே நிறைய பேர் சொல்லிக்கிறோம், ஏங்க நான் ரொம்ப மோசங்க, அது ஒரு பெருமை வேற. ஏன்னா அவன் பயப்படணுமா, எதிரில் இருக்கிறவன் இந்த மாதிரி சொல்லணும்னு பயந்துருவானா? யாரும் பயப்பட மாட்டாங்க, நீ தான் பயப்படும் நல்லா. அப்போ ஒரு கெட்ட மனிதன் இருந்தான். அவன் ஒரு நாள் ரோட்டில் நடந்து வர்றான். திடீர்னு தண்ணீர் தாகம் ஏற்படுது. சுத்தி பார்த்தா ஒரு கிணறு இருந்தது. உள்ள இறங்கினா தண்ணியை முழுசா குடிச்சு மேல ஏறினான். பார்த்தா ஒரு நாய் தாகத்துக்கு நாக்க தொங்க போட்டு நிக்குது. இவன் பாட்டு பேசாம போலாம்ல. இவன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த நாய்க்காக முயற்சி எடுத்து கிணத்துல இறங்குறான். என்னைக்காவது நாய்க்கு முயற்சி எடுத்துன்னு பார்த்துருக்கிறோமா? மருதுசில ஒருத்தன் எடுத்தான். இன்னைக்கு நாயை பிடிச்சுன்னு ரோடோடா போயிட்டு அது வேற, அது முயற்சி கிடையாது. அது நம்ம வேற நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். நாய்கள் வேட்டைகள் தோட்டத்துலதான் பாதுகாக்கப்படணும், வீட்டுகள்ல கிடையாது. வீட்டுல இருந்தா மலக்கு மாதிரி வர மாட்டாங்க. அப்ப என்ன செய்தார்? உள்ள இறங்கி தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு தாகத்தை தீர்த்தார். அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அந்த ஜன்னத்தை சொர்க்கவாதிட்டான். முடிஞ்சு போச்சு. என்ன அமல் செஞ்சார்? ஒண்ணுமே கிடையாது. காலம் முழுக்க தொழுவுல ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தார். இங்க மார்க்க வல்லுநர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், உலமாக்கள் இப்படி விவரிக்கிறார்கள். நீங்க கருணையுடையவர்களாக வாழ்ந்தால், நீங்கள் எவ்வளவு பெரிய கெட்டவராக இருந்தாலும் கூட ஹிதாயத்துடைய வாசல் அல்லாஹ் உங்களுக்காக திறந்துடுவான். ஒரு காலத்துல கெட்டவனா இருந்தான், நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி உள்ளத்தை அல்லாஹ் திறந்துட்டான்.
வரலாற்று எழுதுறாங்க ஒரு பெரிய இறைநேசரா மாறி போறாங்க. ஒரு வழியுள்ளாத ஆளுவருக்கு பெரிய தஸ்மையெல்லாம் பிடிக்க வேணாம், கருணை இருந்தால் போதும் உள்ளத்தில். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பிறர் மீது கருணை காட்டுங்கள், அடுத்தது பரிகாசம் செய்யாதீர்கள், அடுத்தவனுக்கு இரக்கம் காட்டுங்கள், எல்லா இடத்திலும் அன்பாக பழகுங்கள். இந்த பண்பு அன்னைக்கு இருந்ததுனால அவர் நன்மை அடைஞ்சார். அந்த நன்மையினால காலம் முழுக்க அவர் பாதுகாக்கப்பட்டார். இல்லைன்னா அவர் செய்த தவறுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் நேரடியா நரகத்திற்கு தான் போக வேண்டும். மேலான பெருமக்களே, வரலாற்றில் எத்தனையோ இது போன்ற வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொந்த உறவினர் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடியவர் மாசம் ஒரு வதீஃபா கொடுப்பார், ஒரு சின்ன தொகை. அத்தா இறந்து போயிட்டா அத்தா பசங்களுக்கு, சாச்சா பசங்களுக்கு, இல்ல பெரியத்தா பசங்களுக்கு, பெரியத்தா இறந்து போயிட்டா சாச்சா பசங்க செய்வாங்க, பெரியத்தா பசங்க ஏதாவது இது ஒரு மரபு இருந்துச்சு நம்ம ஊர்ல. இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. உங்க அத்தா போனாரா, உங்க அத்தாவோட உறவு போச்சு, நீ யாருன்னே தெரியாது. இப்படி இருந்தா எப்படி மழை வரும்? கொளுத்து தான் செய்யும். அப்ப என்ன செய்தார், மிஸ்டருக்கு மாசம் வதீஃபா கொடுப்பார். அவர் என்ன பண்ணாரு, அபூபக்கருடைய மகள் ஆயிஷாவை அவதூறு பேசினார். அபூபக்கர் அவங்க மேல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷாவுடைய அழுக சத்தம் கேட்குது. இறங்கி வந்து மனைவிட்டு கேட்டாங்க, என்ன அழுறா, என்ன விஷயம்? அப்ப மனைவி சொன்னாங்க, இது போல அவதூறு பேசுனதால அவங்க அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. பேசுனது யாரு, மிஸ்டர். மாசம் நீங்க தூக்கி கொடுக்குறீங்களே, வீட்டுல சொல்லவே வேணாம். அன்னைக்கு எதுவும் ஏத்தி உள்ள அபூபக்கர் மனைவி ஒன்னும் ஏத்தல. இன்னைக்குள்ளவனா இருந்தா முடிஞ்சு போச்சு, நான் அப்பவே தலைவரை அடிச்சுக்கிட்டேன், அவரை நம்பாதீங்க, நீங்க தான் சொந்தம் பந்தம். நீங்க கடைசியில என்ன பண்ணாங்க, அபூபக்கர்ல அவங்க குடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. லந்தனாலுல் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிபூன் ஆயத்தை இறங்குனது இதுக்காக வேண்டிதான். அடுத்த அபூபக்கர் உணர்ந்தார்கள், இந்த தவறை இனி நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், அது வேற விஷயம். ஆனா இங்க உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள், அன்றைக்கு மட்டும் அபூபக்கர் கொடுக்காமலே கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் தன்னுடைய மகள் விஷயத்திலே காலம் முழுக்க அவதூறு பேசப்பட்டவராக இருந்திருப்பார். எங்கு எப்ப போனாலும் அவர் ஒரு காலத்துல கொடுத்துட்டு இருந்தாரு, நான் தெரியாம பேசிட்டேன், அதனால அவர் எனக்கு கொடுக்கறத குறைச்சிட்டாரு, அபூபக்கர் பேரு டேமேஜ் ஆகும், அவருடைய மகளார் ஆயிஷாவுடைய பேரு டேமேஜ் ஆகும். இவர் எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். அல்லாஹ் அதை உடைக்கும் கொண்டமாகத்தான் வஹியை இறக்கினான். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய செய்தி, அபூபக்கர் மாசம் ஒரு வதீஃபா கொடுத்தாங்கல்ல, அந்த தொகைதான் நன்மை. அந்த நன்மை தான் அபூபக்கருடைய பாரம்பரியத்தை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு மட்டும் என்ன, அதே அபூபக்கர் சவுர் பகுதியில் இருக்கும் பொழுது ஒரு பாம்பு பெருமானாரை கடிக்க வந்தது. இந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனா அந்த வரலாற்று எவ்வளவு படிப்பினர் இருக்குன்னு தெரியுமா? நபிகள் நாயகம் செய்த நன்மையின் காரணமாக அபூபக்கரை வைத்து பெருமானாரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அபூபக்கருக்கு பாம்பு கடித்ததால் நபிகள் நாயகத்துடைய பரக்கத்தான எச்சை வைத்து அபூபக்கரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நன்மைகள் தான் எல்லா காலத்திலும் நபிமார்களை பாதுகாத்தது, சஹாபாக்களை பாதுகாத்தது, வலிமார்களை பாதுகாத்தது. இன்றைக்கு காலம் தொட்டு இன்றைக்கு நம்மளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வேதனை என்னன்னா, பள்ளிவாசல பாங்கு சொன்னா உள்பள்ளி ஃபுல்லா காலி பிளாட்டா இருக்கு. யாராவது ரியல் எஸ்டேட் பண்ற உள்ள வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நல்ல விலங்க கொடுத்துலான்ருவாங்க. அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு வக்துக்கும். ஜும்மாவுக்கு மட்டுமே ஒவ்வொரு மஹல்லா நிரம்பி வருகிறது, மற்ற 5 வேளையும் கழிவு ஊட்ட மாதிரி இருக்கு. இது பள்ளிவாசலை துடைப்பருடைய இல்ல, நீங்க பள்ளிவாசலுக்கு வராவிட்டால் உங்க வீட்டுல இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். மேலான பெருமக்களே, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அப்படித்தான், எல்லா காலத்திலும் நீளம் என்று பேர் வாழ்ந்தவர்கள். அவருடைய மகனார் ஒரு கட்டத்துல தவறு செஞ்சிருக்கார். 100 சாட்டேடி தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. 99 அடி அடிச்சுட்டு அவர் ஒரு அடி அடிக்காம விட்டுட்டு போயிட்டார். ஏன் தெரியுமா போனாரு, 100வது அடி நான் அடிச்சேன்னா அவர் மூத்தா போயிடுவார், அந்த கொலைபலி எனக்கு வேணாம். உமர் என்ன செய்தார்கள், உடனே அந்த சாட்டியை கையில எடுத்து 100வது அடியும் நிவர்த்தி செஞ்சுட்டு போய் என் ஹபீபிடத்துல சொல்லு, உமர் நீதமாகத்தான் ஆட்சி செய்கிறார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய செய்தி, தந்தை மகன் என்ற அடிப்படையில் அந்த ஒரு அடி அடிக்காம விட்டுருந்தா மகனை பாதுகாத்திருக்கலாம், ஹயாத்தோட காப்பாத்திருக்கலாம். அந்த 100வது அடியையும் மகன் என்று பார்க்கவில்லை, உறவு என்று பார்க்கவில்லை, நீதி என்று பார்த்தார்கள். அன்றைக்கு அவர் உறவு என்று பார்த்திருந்தால், மகாத்மா காந்தி சொன்னார் அல்லவா, இந்த இந்தியாவுக்கு உமரை போன்று ஒரு நபர் இருந்தால் இந்த இந்தியா எப்போதுமே எழுச்சி பெற்றுவிடும். அந்த வார்த்தை கூட மகாத்மா காந்தி சொல்லியிருக்க மாட்டார். உமரெல்லாம் 100வது சாட்டடி கையில எடுக்காம விட்டு இருந்தா, நன்மை என்ற அடிப்படையில் செய்யாமல் தீர்ப்பை நிறைவேற்றாமல் இருந்திருந்தா, இன்றைக்கு அவருடைய நீதம் என்ற பெயர் இந்த சமூகத்திலே வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துல நம்ம வாழ்றதுக்கு அடையாளமே பாங்கு சொல்றதுதான்.
பாங்கு சொன்னா தொழுகைக்கு வர்றதா. அதனால இதை சுற்றி யார் எந்த வியாபாரம் செய்தாலும், இதை சுற்றி யார் எங்கு வசித்தாலும் தயவு செய்து பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிக்கு வந்து தொழுவுங்கள். தொழுது முடித்துவிட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். அல்லாஹ் அதுல பரக்கத்தை வைத்திருக்கிறான். வாழும் இந்த சொற்ப காலத்தில் யாருக்கு எப்போது மௌத்தும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்ம எல்லா நிலையிலும் பாதுகாப்பானாக. நன்மைகளை நிறைய செய்து மௌத்து வரைக்கும், மௌத்திலிருந்து மன்னரிலிருந்து, மன்னரிலிருந்து மறுமையிலிருந்து, மறுமையிலிருந்து சுவனத்து வரைக்கும் அல்லாஹ் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் தொடர்ந்து நன்மை செய்யக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.